Hi, welcome to Muthu Maths YouTube channel. Four fair coins are tossed once. Find the probability mass function, mean and variance of number of head occurred. Okay. ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா என் ஆஃப் எஸ் அதாவது ஃபோர் காயினை டாஸ் பண்ணுறோம். அதில் ஹெட்டு மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபோர் காயினை டாஸ் பண்ணும்போது ஒன்று ஹெட்டு கிடைக்கலாம் இல்லைனா டைல் கிடைக்கலாம். அப்போ 2 power 4 is equal to 16. 2 power 4 is equal to 16. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஹெட்டு கிடைக்காம போகலாம், ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், ரெண்டு ஹெட்டு கிடைக்கலாம், மூணுமே ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா நாலுமே ஹெட்டு கிடைக்கலாம். ஓகே, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னா இப்போ 4C0 is equal to 1. ஓகே, எக்ஸ் ஆஃப் 1 is equal to 4C1 is equal to 4. Okay, x of 2 is equal to 4C2 is equal to 4 into 3 divided by 2 into 1 is equal to 6. X of 3 is equal to 4C3 combination la pota 4 into 3 into 2 divided by 3 into 2 into 1 is equal to evlo sir appadina 4. Okay, next x of 4 ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 4C4னா NCR is equal to NCN minus R போடலாம். அப்போ என்ன ஆகும்னா 4C4நாவே 1 தான், NCNன்னா 1 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது 0 1 2 3 4. ஓகே, டோட்டல். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 0னா ஹெட்டு கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/16. 1 அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1னா 4/16. 4/16. 2 அப்படின்னா 6/16. 3 கொடுக்கும்போது என்ன கிடைச்சது? 4/16. இங்கே 1/16. 1/16. ஓகே, அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் 0. அடுத்தது 4/16. அடுத்தது 12/16. இதை மல்டிபிள் பண்ணால் 12/16. அடுத்தது 4/16. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 2. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் 0. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 4/16. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகே, 6 4s are 24/16. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 4s are 36/16. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ 16 இன்ட்டுனா 16/16. இப்போ டோட்டல்லாம் எவ்வளோ சார் அப்படின்னா 1. ஓகே, ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலான்னா
மீன் அண்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மீன் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு 2. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு e of x square minus e of x the whole square. Okay. இப்போ summation x square into f of x minus 2 the whole square. அப்போ 5 minus 4. Okay. Variance is equal to 1. Okay student, thank you. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.